வார்த்தை தவறிவிட்டாய். அத்தியாயம் 22. உன்னுடைய தங்கைகளுக்கு சொந்தத்தில் யாராவது மாப்பிள்ளை இருக்கிறார்களா என்ற மயூரியின் கேள்விக்கு அலுப்பும் சலுப்புமாய் பதில் சொன்னான் ஆசிம். அத்தை பசங்க மாமா பசங்கன்னு சொந்தத்துக்குள்ள நிறைய பசங்க இருக்கதான் செய்யறாங்க மயிலு. எல்லாரும் நிறைய படிச்ச நல்ல வேலையிலயும் இருக்காங்க. தங்கச்சிகளை பார்த்து விரும்பி கேட்கவும் செய்யறாங்க. ஆனா அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி சீசனத்தை எதையுமே என்னால செய்ய முடியாது. அவ்வளவு ஏன், அவங்க சொல்ற மண்டபத்துக்கு ஆகிற செலவுல பாதிய கூட என்னால கொடுக்க முடியாது. வெட்டி பந்தாவுக்காக கடனை வாங்கி கல்யாணத்தை நடத்திட்டு அப்புறம் காலம் பூரா நான் தானே கடங்காரனா அலையணும். அதனாலதான் என் சக்திக்கு என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான சம்பந்தத்தை மட்டும் பாத்துட்டு இருக்கேன். அதான் கொஞ்சம் டிலே ஆகுது. இவ என்னடானா எதையுமே புரிஞ்சுக்காம தாம் தூம்னு குதிச்சுட்டு போறா. ஆத்திரத்துல அவ மட்டும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவா. அதே சமயம் நான் ஏதோ ஒரு வார்த்தை எக்கு தப்பா விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அதையே புடிச்சு தொங்குவா. நீ வேணா பாரு, இன்னும் 1 மாசத்துக்கு என்ன அவ பின்னாடி நாய் மாதிரி லோன்னு சுத்த விடுவா பாரேன் என்றவன் தொடர்ந்தான். இப்ப பாரு மயிலு, என்னோட பேரண்ட்ஸ் இவளை கட்டிக்க ஒத்துக்க மாட்டோன்னு சொன்னா இவ இப்படி சத்தம் போடுறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவங்கதான் என் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன, கொஞ்ச நாள் பொறுத்து பாக்கலாம் தானே. எனக்கு புரியுது ஆசிம். ஆனா நீ மேகியோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. அவ வீட்டுக்கு மூத்த பொண்ணு. அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பின்னாடி இருக்கிற 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுமோன்னு அவங்க அப்பா பயப்படுறார். அவருடைய பயமும் நியாயம் தானே. அந்த பயத்துலதான் உடனடியா அவளுக்கு வேற மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிடலான்னு யோசிக்கிறார். இப்பெல்லாம் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அப்புறம் இன்டர் ரிலிஜன் மேரேஜ் எல்லாம் ரொம்பவே சகஜமாயிட்டு. ஆனா காதல்னாவே கண்ண மூடிட்டு எதிர்க்கிற பேரண்ட்ஸும் இருக்கதானே செய்யறாங்க. நீ இப்படியே கல்யாணத்தை தள்ளிக்கிட்டே போனா அவங்க பேரண்ட்ஸ் வேற எவனுக்காவது அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோன்னு அவ பயப்படுறா. என்னால அவன் மேல எந்த குறையும் சொல்ல முடியாது ஆசிம். ஒரு பொண்ணா அவளோட ஃபீலிங்ஸ என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. உன்னை தவிர வேற எவனையும் அவ கட்டிக்க மாட்டா. அப்படி கட்டிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா உயிரை விடவும் யோசிக்க மாட்டா. மேகி உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றா. நீயும் அவன் மேல உயிரா இருக்க ஆசிம். உன்னோட காதல் கண்டிப்பா ஜெயிக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணாத. வா போகலாம், நான் மேகி கிட்ட பேசுறேன் என்று அவனையும் அழைத்து கொண்டு வெளியே வந்தாள் மயூரி. வெறும் வார்த்தையால் அவனுக்கு ஆறுதல் சொன்னதோடு மட்டுமின்றி அதற்கான வேலைகளையும் தொடங்கினாள் மயூரி. அன்று இரவே அவள் ரவிச்சந்திரனை அழைத்து பேசினாள். வீட்டிற்குள் நுழைந்ததும் நுழையாததுமாக ஹேண்ட்பேக்கை தூக்கி ஒரு மூலையில் விசிறி அடித்துவிட்டு அறைக்குள் நுழைந்த மணிமேகலையை அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தாள் தாய் மங்கையர்க்கரசி. டிவியில் மெகா சீரியலில் மூழ்கியிருந்த 2வது மகள் மாலதியை உசுப்பினாள் மங்கை. முகத்தை மிகவும் சீரியஸாக வைத்துக் கொண்டு சீரியலில் நடந்த மாமியார் மருமகள் சண்டையை வெகுவாக ரசித்துக் கொண்டிருந்தாள் மாலதி. தான் சுரண்டியதை கூட கவனிக்காமல் அமர்ந்திருந்த மகளின் தலையில் மங்கை நங்கென்று ஒரு குட்டு வைக்க, ஐயோ அம்மா, கொலை கொலை என்று அலறியவாறே உச்சந்தலையில் கை வைத்துக் கொண்டு தாயை முறைத்தாள் இளைய மகள். சின்னவளின் முறைப்பை புறம் தள்ளிவிட்டு, ஏண்டி உங்க அக்கா இஞ்சி தின குரங்கு மாதிரி மூஞ்சிய 3 முழத்துக்கு தூக்கி வச்சுட்டு போறா? அத நீயே போய் உன் அருமை பொண்ணுகிட்ட கேளு. அதை விட்டுட்டு என் மண்டலைய மத்தல வாசிக்கிற. போச்சு போச்சு, உன்னால இந்த சீனை மிஸ் பண்ணிட்டேன் என்று தாயை திட்டிக்கொண்டே மறுபடியும் டிவி பக்கமாக முகத்தை திருப்ப கோவத்தில் ரிமோட்டை எடுத்து டிவியை ஆஃப் பண்ணினாள் மங்கை. கொஞ்சமாச்சும் உனக்கு கூட பிறந்த அக்காவாச்சின்னு ஒரு பாசம் இருக்குதாடி? அவ ஏதோ கோவத்துல போறான்னு சொல்ற, என்ன ஏதுன்னு போய் ஒரு வார்த்தை விசாரிக்காம சாணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க என்று எரிந்து விழுந்தாள். தேவைனா நீ போய் விசாரி, அதை விட்டுட்டு என்னை காண்டாக்கிட்டு இருக்காத, நான் கேட்க மாட்டேன் என்று மாலதி வீஞ்சி கொள்ள, நான் கேட்டா சொல்ல மாட்டாடி, நீங்க 2 பேரும் தானே குசு குசுன்னு பேசிட்டு இருப்பீங்க, அதுக்குதான் உன்னை போய் விசாரிக்க சொல்றேன், ஓடி போய் கொஞ்சம் என்னன்னு தான் கேள என்று மங்கை சின்ன மகளின் நாடியை பிடித்து கொஞ்சி கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்க தாயின் பக்கம் வசதியாய் திரும்பி உட்கார்ந்து கொண்ட மாலதி, மாசத்துல 3 தடவை இப்படித்தானே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ள வருவா உன் பொண்ணு, இந்த கருமத்தாவ கிட்ட போய் விசாரிச்சு வர தெரிஞ்சுக்கணுமாக்கும். இரு, என்னோட யான திருஷ்டியில பார்த்து என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்றேன். அது யான திருஷ்டி இல்லடி, ஞான திருஷ்டி என்று மகளை திருத்தினாள் மங்கை. உன் கரெக்ஷன்ல தீய வச்சு கொளுத்த. இப்ப அது என்னவா இருந்தா உனக்கு என்ன? உனக்கு வேண்டியது மேட்டர், அவ்வளவுதானே, கம்முனிரு என்று தாயை அடக்கியவள் கண்களை மூடி ரொம்பவும் சீரியஸாக ஒரு சில நொடிகள் மண்டையை தட்டி யோசித்து விட்ட பிறகு கண்களை திறந்தாள். இவ மறுபடியும் அத்தாங்கிட்ட ஏதாவது சண்டையை போட்டுட்டு வந்திருப்பாமா என்று சலிப்பாய் சொல்லிவிட்டு, நான் வேணும்னா அவருக்கு ஒரு போனை போட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கட்டுமா? ஆர்வமாய் தாயை பார்த்து கேட்டாள் மாலதி. சின்னவளின் அந்த அத்தான் வார்த்தையை கேட்டு பதறிப்போனாள் தாய் அவள். எது அத்தானா? உங்க ஐயன் காதுல கேட்டுச்சோ வாயை உடைச்சுப்பிடும். உன் வாயை மட்டும் இல்ல, உன்னை பெத்த பாவத்துக்காக என்னோட வாயை சேர்த்து உடைக்கும்
என்று மங்கை கண்ணை உருட்டி கையை ஆட்டி ஆக்ஷனோடு சொல்ல பொங்கிவிட்டாள் மாலதி. ஆமா, உடைப்பாரு நல்லா. அவர் உடைக்கிற வரைக்கும் நான் பல்ல ஈனு காமிச்சிட்டு இழிச்சிட்டு நிப்பேனாக்கும். ஏன், அந்த அத்தானுக்கு என்ன குறையா? அப்பா கிட்ட சொல்லி ஒரு குறைய அவர்கிட்ட கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்ல சொல்லுங்க பாப்போம். அக்காவை ரொம்ப லவ் பண்றாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, அழகாவும் இருக்காரு. இதை தவிர ஒரு பொண்ணை கட்டிக்க ஒரு ஆம்பளைக்கு வேற என்ன தகுதி வேணும்னு சொல்றாரு அப்பா என்று குதித்தாள். சத்தம் போடாதடி பேயே, அவர் சாப்பிட வர நேரமாச்சு என்று மகளை அதட்டிய மங்கை உள்ளுக்குள் ரொம்பவே கவலைப்பட்டாள் பெரிய மகளை நினைத்து. எல்லாம் சரிதான் பாப்பா, ஆனா அவ முஸ்லிமா போயிட்டானே என்றாள் மங்கை வருத்தத்துடன். அவளுக்கும் ஆசிமை ரொம்ப பிடிக்கும் தான். தான் பெற்ற மகளுக்கு அவனை பிடிக்கும் என்பதே ஆசிமின் கூடுதல் தகுதியாக மங்கைக்கு தெரிந்தது. காரணம், மணிமேகலை மங்கையின் உயிர் போன்றவள், கண்ணின் கருமணி போன்றவள். அவளுக்கும் சேகருக்கும் திருமணமாகி 5 வருடங்கள் வரை பிள்ளை இல்லை. இருவரும் போகாத ஊரில்லை, வேண்டாத தெய்வமில்லை, சாப்பிடாத மருந்து மாத்திரை இல்லை. இந்த கஷ்டங்கள் எல்லாம் போதாதென்று உறவினர்களின் வசவு பேச்சுக்கள், உச்சு கொட்டல்கள் என்று ஒரு குழந்தை இல்லாமல் அவள் அனுபவித்த துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை. அவர்களுடைய குழந்தையின்மையை சுட்டிக்காட்டி தங்கள் காதுபடவே கண்டபடி பேசும் உறவினர்களின் கொடு நாக்கிற்கு பயந்து போய் பெரும்பாலும் எந்த விசேஷ வீடுகளுக்கும் கூட போகவே மாட்டாள். ஒரு கட்டத்தில் இனி நமக்கு குழந்தையே பிறக்காது என்று ஒரு மனதாக இருவரும் முடிவு செய்து அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொண்டு வாழவும் பழகிக் கொண்டார்கள். அந்த சமயத்தில் மங்கையின் மணி வயிற்றில் ஜனித்து அவளது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்தவள் மணிமேகலை. அவள் வயிற்றில் வந்த நேரம் சேகருக்கு தொழில் வளர்ச்சி நன்றாக இருந்தது. மேலும் மணிமேகலைக்கு பிறகு அடுத்தடுத்த 2 பிள்ளைகள் என மங்கை சேகரின் வாழ்வை முழுமையாக்கிய தேவதையே மணிமேகலைதான். அதனாலேயே அவள் தாய்க்கும் தந்தைக்கும் உயிரானவள். அவளுடைய சிறு முக சுணுக்கத்தை கூட பெற்றவர்களால் தாங்க முடியாது. ஆனால் இடையில் வந்த காதல் அனைத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டது. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது ஆசிம் கூட தான். அப்படி அவனுக்கு என்ன கட்டி வைக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்க பொண்ணா நான் உங்க கூடவே கடைசி வரைக்கும் இருந்துக்கிறேன். வேற யாருக்காவது திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சாலோ இல்ல செஞ்சு வைக்க நினைச்சாலோ தூக்குல தொங்கிடுவேன் என்று சொல்லிவிட்டாள். இல்லை, மிரட்டி வைத்திருக்கிறாள் மணிமேகலை. இந்த ஜாதி மதம் என்ற கண்ட குப்பைகளையும் ஒதுக்கிவிட்டு பேசாமல் ஆசிமுக்கு மகளை கட்டி வைத்து விடத்தான் மங்கைக்கு ஆசை. பெற்று வளர்த்த பிள்ளையின் ஆசையை விட ஜாதியும் மதமுமா பெரிது என்ற எண்ணம் பெற்றவளுக்கு. ஆனால் அதை வாயை திறந்து கணவரிடம் சொல்லத்தான் பயம். அதற்காக மங்கை கணவரை எதிர்த்தே பேச மாட்டாள், சண்டையே போட மாட்டாள் என்றெல்லாம் இல்லை. சமயங்களில் கையில் கிடப்பதை தூக்கி எறிந்து அவரது மண்டையை கூட உடைத்து வைப்பாள். ஆனால் இந்த கல்யாண விஷயத்தில் கணவரை முழுமையாக எதிர்க்கவும் முடியாமல், மகளின் காதலை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் நடுவே நின்று தத்தளித்தாள் அவள். மங்கை மட்டுமல்ல, சேகரின் நிலையும் கிட்டத்தட்ட அதுவாகத்தான் இருந்தது. தவமாய் தவமிருந்து வரமாய் பெற்ற பெண்மகள். எத்தனை கோவில்களில், எத்தனை ஊர்களில் கணவனும் மனைவியும் இருவரும் சேர்ந்து மடியேந்தி பிச்சை எடுத்திருப்பார்கள் ஒரு குழந்தை வேண்டுமென்று. பாலை நிலத்தில் பெய்யும் கோடை மழை போல வறண்டு கிடந்த அவர்களது வாழ்வை பசுமையாக்க வந்த சோலைதான் மணிமேகலை. பொதுவாகவே மூத்த குழந்தைகள் மோளை என்று சொல்வார்கள். காரணம், பெரும்பாலும் முதலில் பிறக்கின்ற குழந்தைகள் அமைதியான சுபாவம் உடையவர்களாகத்தான் இருப்பார்கள். அதிர்ந்தும் பேச மாட்டார்கள். இதுதான் உலக பொது நியதி. ஆனால் மணிமேகலை அப்படி இல்லை. குட்டி பட்டாசு. குழந்தையிலிருந்தே அப்படித்தான். இன்று வரை அவள் இருக்கும் இடம் களை கட்டிவிடும். அனைவரையும் தன் பேச்சினாலே கவர்ந்து விடுவாள். விழுந்து விழுந்து சிரிக்க வைப்பாள். இதனாலே பெற்றவர்களுக்கும் மட்டுமல்ல, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் மணிமேகலை என்றால் மிகவும் இஷ்டம். தங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷத்தை வாரி வாரி வழங்கிய அவளது சந்தோஷத்தில் மதத்தை காரணமாக வைத்து மண்ணை அள்ளி போட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி சேகருக்குள் எழுந்ததென்னவோ உண்மை. அத்தியாயம் 23. ஆதித்யா மோட்டார்ஸில் அன்றைய தினம் முறைப்பு தினமா என்ன? ஆளாளுக்கு முறைத்துக் கொண்டே அலைந்தார்கள். முதலில் ஆதவன். அன்று மயூரி ஷோரூமிற்கு சீக்கிரமாகவே வந்துவிட்டாள். ரெஸ்டாரண்டில் வைத்து ஆசிமோடு சண்டை போட்டு கோபித்துக் கொண்டு போன மணிமேகலை 2 நாட்களாக வேலைக்கு வரவில்லை. அவளது போனும் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. ஆசிமுக்காவது ஏதேனும் விஷயம் தெரியுமா, அவனுடைய போனையாவது எடுத்து பேசினாளா என்று மயூரி அவனிடம் விசாரிக்க அவனும் பயங்கர அப்செட்டில் இருந்தான். கோபித்துக் கொண்டு போனதே அவன் மீது.
அப்புறம் எப்படி அவனுடைய போனை எடுத்து அவள் பேசுவாள்? அவனும் தொடர்ந்து 2 நாட்களாக முயன்று கொண்டேதான் இருக்கிறானாம். மணிமேகலையிடமிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையாம். மயூரிக்கு அதை கேட்டதிலிருந்து மனதிற்கு ரொம்பவே சங்கடமாக போய்விட்டது. சரி, இன்றாவது ஷோரூமிற்கு வந்திருப்பாள் என்று ஆசையாக கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி இங்கே வந்தாள். ஆனால் அவளுக்கு பிறகு வந்த ஆதவன் அவளை கெட்ட முறை முறைத்துக் கொண்டே தனது அறைக்கு நடந்தான். மயூரி அவனை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. என்னவோ பிள்ளைத்தாச்சி பெண் போல இவனுக்கு நிமிடத்திற்கு நிமிடம் மூட் ஸ்விங் ஆகும் போல. காரணமே இல்லாமல் கரித்து கொட்டுவான். பிறகு அதே போல காரணமே இல்லாமல் ஈ என்று இழிப்பான். பேய்ப்பயல். இவன் இப்படி முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி முறைக்காமல் போனால்தான் அதிசயமே. இப்போது என்ன ஆகிவிட்டது என்று இப்படி உரென்று இருக்கிறதோ இந்த குரங்கு? பெரிய துர்வாச மகரிஷி. பார்வையாலே அப்படியே எதிரிகளை எரித்து சாம்பலாக்கி விடுவார். இவன் செய்து வைத்த காரியத்திற்கு அவள்தான் இவனை இப்படி ஒரு எரிக்கும் பார்வை பார்க்க வேண்டும். என்ன செய்வது? அவளுடைய போதாத நேரம் எல்லாமே உல்டாவாக நடந்து கொண்டிருக்கிறது. மனதிற்குள் திட்டிக்கொண்டே வெளியே எட்டி பார்த்தாள் மயூரி. உள்ளே வந்து கொண்டிருந்த மணிமேகலையை பார்த்ததும் ஆதவனை பற்றிய எண்ணங்கள் அறவே அழிந்து போய்விட உற்சாகம் வந்துவிட்டது மயூரிக்கு. ஆனால் மணிமேகலையிடம் அந்த வழக்கமான உற்சாகம் இல்லை, சிரிப்பு இல்லை. அவ்வளவு ஏன், அவள் அவளாகவே இல்லை. மிகவும் சோர்வாக தெரிந்தாள். ஏதோ அனைத்து உடைமைகளையும் இழந்துவிட்டு நாடு விட்டு நாடு தாண்டி வந்திருக்கும் அகதியைப் போலவே தெரிந்தாள். அவளுடைய வருகைக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருந்தது போல ஆசிம் பறந்தோடி வந்தான். ஆனால் அவனை பார்த்த உடனேயே கோபமாக மயூரியிடம் திரும்பிய மணிமேகலை, நான் யார்கிட்டையும் பேச விரும்பல, அதுவும் குறிப்பா இவன்கிட்ட. இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. முதல்ல இங்கிருந்து அவனை போக சொல்லு என்று பற்களுக்கிடையே வார்த்தைகளை கடித்து துப்பினாள். அவளது முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. விட்டால் அழுது விடுவானோ எனும்படியான சோகத்துடன் மணிமேகலையை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டு நின்ற ஆசிமை பார்க்க மயூரிக்கே மனசு தாங்கவில்லை. ஆனாலும் அப்புறம் பாத்துக்கலாம், நீ போ என்று கஞ்சாடை காட்டி அவனை அனுப்பி வைத்தாள். கோபம் தணிந்து அவளாகவே பேச்சை ஆரம்பிக்கட்டும் என்று மௌனமாகவே இருந்தாள் மயூரி. அதன் பிறகு வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவராக வர ஆரம்பிக்க அவர்களுக்கு வேறு பேச்சு பேசவே நேரம் கிடைக்கவில்லை. மருந்துக்கு கூட மணிமேகலையின் முகத்தில் சிரிப்பு இல்லை. வாடிக்கையாளர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு கட் அண்ட் ரைட்டாக பதில் சொல்வதும் போனை எடுத்து பேசுவதும் ரெக்கார்டில் குறிப்பதுமாக அவளது கண்கள் வேறெங்கும் பார்க்கவே இல்லை. குறிப்பாக ஆசிம் பக்கம் மறந்தும் கூட திரும்பவில்லை. ஆனால் ஒரே ஒரு முறையேனும் மறந்தாவது தன்னை அந்த கண்கள் திரும்பி பார்த்து விடாதா என்ற ஏக்கத்தோடு அங்கேயே அவளுடைய பார்வை வட்டத்திற்கு உள்ளேயே சுற்றி சுற்றி வந்தான் அவன். இப்படியாக தொடர்ந்து நேரம் போய்கொண்டிருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல், என் மேல கூட உனக்கு கோபமா மேகி என்று வாய் திறந்து கேட்டே விட்டாள் மயூரி. கலங்கிய கண்களை கர்ச்சீஃபை கொண்டு துடைத்துக் கொண்ட மணிமேகலை, யாரு மேலயும் எனக்கு எந்த கோபமும் இல்ல மயூ, எனக்கு எம்எல்ஏதான் கோபம். என்னால யாருக்குமே நிம்மதி இல்லடி. இங்க ஆசிம், வீட்டுல அம்மா அப்பா, என்னால தினமும் வீட்டுல சண்டை. பேசாம இவனை மறந்துட்டு அப்பா பாக்குற மாப்பிளைய கட்டிக்கலான்னு இருக்கேன் மயூ. என்னால போராட முடியலடி, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தழுதழுத்த குரலில் சொல்லிக்கொண்டே வந்தவள் இடையில் உடைந்து அழுது விட்டாள். மயூரிக்கு பேச்சே எழவில்லை. எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சம்மதம் வாங்கிடலான்னு நினைச்ச மயூ, ஆனா முடியல. முடியும்னு தோணல. இதுக்கு மேல இந்த போராட்டம் தொடர வேணான்னு நினைக்கிறேன். எல்லாரோட காதலும் கல்யாணத்துல முடியாது மயூ. அதுக்கெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். நானும் அவனும் அந்த மாதிரி எந்த புண்ணியத்தையும் செய்யலன்னு நினைக்கிறேன். அதான் நான் என் மனசை கல்லாக்கிட்டு இந்த முடிவுக்கு வந்துட்டேன் மயூ என்றாள். அதன் பிறகு இருவரும் மௌனமாகவே வேலையை தொடர்ந்தனர். மதிய உணவு இடைவேளை. பசிக்கவில்லை, வரமாட்டேன் என்று அசையாமல் நின்று கொண்டிருந்த மணிமேகலையை சாப்பிடுவதற்காக வம்படியாக இழுத்து கொண்டு போனாள் மயூரி. குழந்தை சாப்பிடுவது போல கொஞ்சமாய் தட்டில் போட்டு கொண்டு வந்தாள். அந்த உணவையும் சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாதது போல தட்டையே வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். மயூரிக்கும் அவளை பார்த்து பசியே அடங்கிவிட்டது. காரணமே இல்லாமல் அவளுக்கும் கண்களை கரித்து கொண்டு வந்தது. இன்று இவள் இருக்கிற இதே மனநிலையில்தானே 3 வருடங்களுக்கு முன்னர் மயூரியும் இருந்தாள். சூழ்நிலை, காலத்தின் கட்டாயம், வேறு வழியே இன்றி காதலித்தவனை உதறி தள்ள வேண்டிய அவல நிலை. மணிமேகலையின் காதலில் 1000 பிரச்சனைகள். ஆனால் அவளுக்கும் ஆதவனுக்கும் என்ன பிரச்சனை இருந்தது? எதுவுமே இல்லை.
அவர்களது காதலை எதிர்க்கவும் யாருமில்லை, அவர்களது கல்யாணத்தை எதிர்க்கவும் யாருமில்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையில் கூட மயூரியால் அவனை கைப்பிடிக்க இயலாமல் போயிற்றே. 3 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் இன்னும் ஆறாத ரணமாய் உள்ளே வலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இருக்கின்ற வழி போதாதென்று அவனும் தன் பங்குக்கு அந்த காயத்தை கத்தியை கொண்டு திருகுவது போல அவ்வப்போது வார்த்தைகளை அள்ளி வீசி அவளை காயப்படுத்துகிறான். கனத்த இதயத்தோடு தனது லஞ்ச் பேக்கை திறந்து அதிலிருந்த உணவு டப்பாக்களை எடுத்து வெளியே வைத்துக் கொண்டிருந்த போது ஆசிம் தட்டில் உணவோடு அவர்களுக்கு எதிரே வந்து அமர்ந்தான். நிமிர்ந்து பாராமலேயே வந்திருப்பவன் ஆசிம்தான் என்பதை உணர்ந்து கொண்ட மணிமேகலை அடுத்த நிமிடமே தனது தட்டை தூக்கி கொண்டு எழுந்தாள். அதை புரிந்து கொண்டார் போல அவளுக்கு முன்பாகவே எழுந்துவிட்ட ஆசிம், நீங்க சாப்பிடுங்க மயிலு, நான் போறேன் என்றவன் டேபிளில் வைத்திருந்த தட்டை எடுத்துக்கொண்டு வேறொரு டேபிளை நோக்கி நடந்தான். அப்போது சாப்பிட வந்த ஒருவன் கையில் அந்த தட்டை கொடுத்துவிட்டு கேண்டீனை விட்டே வெளியே போய்விட்டான் அவன். அதை கவனித்துக் கொண்டிருந்த மயூரி, ஏன் மேகி இப்படி செஞ்ச? பாரு, அவன் சாப்பிடாமலேயே போயிட்டான் என்று ஆதங்கமாக கேட்டாள். பதில் சொல்லாமல் கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தாள் மணிமேகலை. காரணம், ஆசிமுக்கு ஒரு கெட்ட பழக்கம் எப்போதும் உண்டு. எங்கேயாவது வெளியே கிளம்பும் போது போகிறேன் என்றுதான் அவளிடம் சொல்லிவிட்டு போவான். அந்த சமயத்தில் அப்படி சொல்லக்கூடாது, அது அபசகுணமான வார்த்தை, போயிட்டு வரனதா சொல்லணும், அதுதான் நல்ல பழக்கம் என்று மணிமேகலை அவனுக்கு பாடம் எடுப்பாள். அக்கம் பக்கம் யாருமே இல்லை என்றால் பாடம் எடுப்பதோடு மட்டுமில்லாமல் அவனுடைய கீழ் உதட்டை பிடித்து செல்லமாக கிள்ளியும் வைப்பாள். அவள் அப்படி ஏதாவது சில்மிஷம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே வேண்டுமென்றே எங்காவது வெளியே கிளம்பும் நேரத்தில் அவளிடம் வந்து, போறேன் மேகல என்று சொல்லிவிட்டு 32 பற்களையும் காண்பித்தபடி நிற்பான். அதையெல்லாம் எண்ணித்தான் இந்த கண்ணீர். ஏனென்றால் சற்று முன்னர் கூட அவன் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டுதானே இங்கிருந்து எழுந்து போனான். அவள் பதிலுக்கு ஏதாவது சொல்லுவாள் என்று எவ்வளவு எதிர்பார்த்திருப்பான். இவள் ஒன்றுமே சொல்லாவிட்டால் கூட பரவாயில்லை. ஆனால் சாப்பிட உட்கார்ந்தவனை சாப்பிடக்கூட விடாமல் துரத்தி விட்டாளே, அதை நினைத்து வேறு அவளுக்கு நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது. ஏதோ கடனே என்று உணவை கொறித்து விட்டு வந்தார்கள் இருவரும். ஆதவனுடைய அறையை கடந்து செல்லுகையில் தன்னிச்சையாக மயூரியின் விழிகள் அவனது அரைப்பக்கமாய் திரும்பின. அப்போதுதான் அவனும் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். மயூரியை கண்டானோ இல்லையோ, கண்களில் தீப்பற்றிக் கொண்டது. இப்படி தீயாய் கோபம் கொள்ளும் அளவிற்கு அப்படி என்ன அநியாயத்தை மயூரி அவனுக்கு செய்து விட்டாளாம்? அவளுக்கும் தான் அவன் மீது கோபம் இருக்கிறது, நிறையவே, எக்கச்சக்கமாக. மயூரி மட்டும் அவற்றையெல்லாம் மனம் திறந்து கொட்ட ஆரம்பித்தால் குறைந்தது ஒரு 10 கூடைகளாவது வேண்டும் கூட்டி அள்ளுவதற்கு. அத்தியாயம் 24. ஆதவனை கண்டதும் மயூரிக்கு உள்ளே கோபம் பற்றி எரியத் தொடங்கியது. நியாயமாக பார்த்தால் அவன் அவளிடம் நடந்து கொண்ட விதத்திற்கு இவள்தான் அவனை பார்த்து சண்டை கோழியை போல சிலிர்த்து கொண்டு நிற்க வேண்டும். இவன் என்னடாவென்றால் ஏதோ அவள் தப்பு செய்து விட்டது போல அவளை இப்படி பார்வையாலேயே இருக்கிறான். அன்று சிவனே என்ற வேலையை பார்த்து கொண்டிருந்தவளை கோழியை அமுக்குவது போல அமுக்கி தூக்கி கொண்டு போய் சோஃபாவில் அமர வைத்து சொகுசாக மடியில் தலை வைத்து மணிக்கணக்காக படுத்து குரட்டை விட்டு நன்றாக உறங்கிவிட்டு 2 மணி வாக்கில் சாவகாசமாக எழுந்தவன் அவளை பார்த்து, நான் தான் நல்லா தூங்கிட்டனே, அப்புறம் என்ன, நீ பேசாம எந்திரிச்சு போய் வேலையை பாத்துருக்க வேண்டியதானே, இப்படி கல்லு பிள்ளையார் மாதிரி ஒரு வேலை செய்யாம சும்மா என் மூஞ்சிய பார்த்துட்டே டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன் என்றான் கூலாக. அதுவும் எந்த மாதிரி பொசிஷனில்? என்னவோ மயூரி தாலி கட்டின பொண்டாட்டி மாதிரியும், இவன் என்னவோ அவ கையை பிடிச்சிட்டு அக்னியை வலம் வந்த புருஷன் மாதிரியும். அவளோட மடியில தலைய வச்சு ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை தூக்கி அது மேல போட்டுட்டு 2 காலையும் ஸ்லோ மோஷன்ல ஆட்டிக்கிட்டே கேட்டான். வெறி கிளம்பி விட்டது அவளுக்கு. இவ்வளவு நேரமும் இடுப்ப உடும்பு மாதிரி இறுக்கி கட்டிப்பிடிச்சுக்கிட்டு கிடந்தா, இப்பதான் இடுப்புல இருந்து கையவே எடுத்திருக்கான். இந்த லட்சணத்துல இவரை பொத்துனாப்புல எடுத்து சோஃபால படுக்க வச்சுட்டு அவ வேலைய பார்க்க போயிருக்கணுமா? கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுடா வளர்ந்து கெட்ட மாடே. அங்க இங்கன்னு ஒரு இன்ச்சு கூட அசையாம முதுகு அப்படியே கட்ட மாதிரி வரைச்சு போச்சு. 2 காலும் மரத்து போச்சு. இந்த மாடு தலைய வச்சு அழுத்தினதுல தொட 2 புண்ணு மாதிரி வலிக்குது. அவன் மூஞ்சியவே வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருந்ததுல கண்ணு வேற வலிக்குது. அத மட்டும் சொல்ல மறந்துட்டியே மயிலு, கேடி. நல்லா படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு பேச்சாடா பேசுற என்று மனதிற்குள்ளேயே அவனை திட்டிவிட்டு சடார் என்று அவள் எழுந்துவிட எந்த பிடிமானமுமின்றி ஒய்யாரமாக மடியில் கிடந்து காலை ஆட்டிக் கொண்டிருந்த ஆதவன் தொபுக்கடீர் என்று கீழே விழுந்தான்.
அவனை திரும்பியும் பாராமல் ஓடிவிட்டாள் மயூரி. நன்றி கெட்ட ஜென்மம். இவனுக்கு மடியில் இடம் கொடுத்ததற்கு பதிலாக ஒரு நாய்க்குட்டியை மடியில் போட்டு தாலாட்டி தூங்க வைத்திருக்கலாம். அவளை பார்க்கும் போதெல்லாம் வாலையாவது ஆட்டிக் கொண்டிருந்திருக்கும். இவன் என்னடாவென்றால் அவளை கடித்து குதறி விடுவதைப் போல முறைக்கிறான். கண்ணை பிடுங்கி காக்கைக்கு போட வேண்டும் என்று கொடூரமாக ஆதவனை முறைத்து பார்த்து தலையை சிலுப்பிக் கொண்டு போனாள் அவள். மனம் முழுக்க மணிமேகலை மற்றும் ஆசிமை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்க வேறு எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியவில்லை அவளால். இப்போது அவள் ரொம்பவும் அவசரமாக ரவிச்சந்திரனிடம் பேசியே தீர வேண்டும். முதலில் மணிமேகலையின் பிரச்சனையை முடிக்க வேண்டும். இப்போது அவள் இருக்கின்ற குழப்பமான மனநிலையிலும் அவசரத்திலும் அவள் அப்பா அழைத்து வருகின்ற எவனையாவது கட்டிக்கொள்ள சம்மதம் சொல்லிவிட்டால் எல்லாம் மொத்தமாக போச்சு. அதனால் பாழாக போவது இவள் வாழ்வு மட்டுமல்ல, இவளையே மனைவியாய் எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆசிமின் வாழ்வும் சேர்ந்தே அழிந்து போகும். பதட்டத்தோடு ரெஸ்ட் ரூமை தேடி ஓடினாள் மயூரி. உள்ளே போய் ஒரு ஓரமாய் ஒதுங்கி நின்று ரவிச்சந்திரனை அழைத்து பேசினாள். அவனிடம் பேசிய பிறகுதான் மயூரியால் பதட்டம் தணிந்து இயல்பாக இருக்க முடிந்தது. அப்பாடி என்றொரு பெருமூச்சை விட்டுவிட்டு நிம்மதியாய் வரவேற்புக்கு வந்தாள். வரவேற்பில் இன்னும் மூக்கை உறிஞ்சிக் கொண்டுதான் நின்றாள் மணிமேகலை. இன்னொரு 2 நாள் பொறுத்துக்க மயூமா, எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிடுறேன் என்று மயூரிக்கு தைரியம் சொல்லியிருந்தான் ரவிச்சந்திரன். அதனால் ரொம்பவே தெம்பாக இருந்தாள் மயூரி. அன்று மாலை மயூரியை தனது அறைக்கு அழைத்திருந்தான் ஆதவன். கபோர்டில் இருந்த அனைத்து ஃபைல்களும் வெளியே இறைந்து கிடக்க சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து போனை நோண்டிக் கொண்டிருந்தான். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஃபைலை தேடி இருக்கிறான். அது கிடைக்கவில்லை என்றதும் கோபத்தில் கபோர்டில் இருந்த அனைத்து ஃபைல்களையும் எடுத்து கீழே விசிறியடித்து விட்டான் போல. அவன் பக்கத்திலேயே சோஃபாவில் இருந்த ஒரு ஃபைலை எடுத்து பார்க்க ஆரம்பித்தவன், இதையெல்லாம் எடுத்து கபோர்ட்ல அரேஞ்ச் பண்ணிடு என்றான். சுவர் கடிகாரத்தையும் அறைக்குள்ளே சிதறி கிடந்த கோப்புகளையும் மாறி மாறி பார்த்தாள் மயூரி. மணி 5 போகிறது. 5:30 மணிக்கு ஷோரூம் க்ளோசிங் டைம். அதற்குள் எப்படி இதை அடிக்க முடிப்பது? ஏன் இப்படி குத்துக்கள் மாதிரி நின்னு என்னையே பாத்துட்டு இருக்க மயூரி? சொன்னது காதுல விழலையா? போய் வேலைய பாரு என்று சத்தம் போட்டான் ஆதவன். வேறு வழியின்றி உள்ளே போய் கீழே சிதறி கிடந்த கோப்புகளை எடுத்து அடுக்க ஆரம்பித்தாள் மயூரி. கையில் எடுத்த கோப்புகளை வரிசையாய் கபோர்டில் அடுக்கி வைத்துவிட்டு திரும்பவும் கோப்புகளை எடுப்பதற்காக திரும்பியவளை இடித்துக்கொண்டு அவளை ஒட்டினார் போல நின்றிருந்தான் ஆதவன். விலகிச் சென்று விடலாம் என்று நினைத்து அவள் அந்த பக்கமாக போக அங்கும் வந்து சுவர் போல வழியை மறைத்துக் கொண்டு நின்றானவன். அவனை தள்ளிவிட்டு போவதற்காக நெஞ்சிலே கையை வைத்து தள்ள அவளது கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். கையை விடு என்று பொறுமை இழந்து கத்தினாள் மயூரி. ஏன், நான் கைய பிடிக்க கூடாதா என்று அவன் கேட்க, ஆமா பிடிக்க கூடாதுதான், நீ என தொடவே கூடாது என்றவள் வலுக்கட்டாயமாக அவனிடமிருந்து கையை உருவிக்கொண்டாள். என்ன என்ன நான் தொடக்கூடாதா? அப்புறம் வேற ஏன் உன்னை தொடுவான் என்று அவன் ஆத்திரமாய் கேட்க, என் புருஷன் என்று அமைதியான குரலில் சொன்ன மயூரி அவனை தள்ளி விட்டுவிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அதிர்ச்சியும் ஆத்திரமும் குழப்பமுமாக கொஞ்ச நேரம் அவளையே பார்த்து கொண்டு நின்றான் ஆதவன். அப்போது சோஃபாவில் கிடந்த அவனது போன் அழைக்கவே எடுத்து பேசிவிட்டு மயூரியிடம் திரும்பினான். 5 மணி வரை செய் போதும், அப்புறம் மீதிய நாளைக்கு வந்து செஞ்சுக்கலாம். நான் ஒரு அவசர வேலையா வெளியே போறேன். சோ என் லேப்டாப்பை நீ போகும்போது ஆசிம் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு போ என்று சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டான் ஆதவன். மயூரியை தேடி 4வது புளோருக்கு லிப்டில் வந்து கொண்டிருந்தாள் மணிமேகலை. 3வது புளோரில் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து நின்றான் ஆசிம். அவன் நுழைந்ததுமே வெளியேற போன மணிமேகலையின் கையை பிடித்து நிற்க வைத்தான் அவன். கைய விடு ஆசிம், நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ மணிமேகலை. பதில் சொல்ற வரை நான் உன் கைய விட மாட்டேன். என்னை மறந்துட்டு உங்க அப்பா பாக்குற மாப்பிளைய கட்டிக்க போறியாமே? மயில சொன்னா அந்த வார்த்தைய நீ என்னோட கண்ணை பார்த்து சொல்லணும். ஒரே ஒரு தடவை சொன்னா போதும் மேகலை. இதோ இந்த கைய விட்டுறேன், அப்புறம் சாகுற வரைக்கும் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். ஆதவன் சார் கிட்ட கேட்டு மும்பை ஷோரூம்க்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டே வேணும்னாலும் போயிடுறேன். உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் என்றான் கலங்கிய குரலில். அவளுடைய கையை பிடித்துக் கொண்டிருந்த அவனது கரங்கள் வியர்வையில் பிசுபிசுக்க விரல்கள் லேசாக நடுங்கின. அவளும் தான் அவனுடைய அருகாமையில் அந்த தொடுதலில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். கையை உருவிக்கொண்டு வெளியே போகவே முயற்சித்தாள்.
ஆனால் அவளுடைய முயற்சியை உணர்ந்து தன்னுடைய பிடியை மேலும் இறுக்கினான் அவன். கை வலிக்குது ஆசிம் என்று அவள் முனக, பரவாயில்ல, நல்லா வலிக்கட்டும், எனக்கு தேவை பதில். அது கிடைக்கிற வரைக்கும் கையவும் விட மாட்டேன், லிப்டும் திறக்காது. இந்த ஃப்ளோர்ல தான் நின்னுட்டே இருக்கணும். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் லிப்டே வேலை செய்யும். இப்ப சொல்லுடி, என்ன மறந்துட்டு இன்னொருத்தனை நீ கட்டிக்குவியா? என்ன உன்னால மறக்க முடியுமா? முடியும்னா சொல்லு, இப்பவே விட்டுறேன். மணிமேகலையின் கையை பற்றி இருந்த ஆசிமின் கரங்கள் இப்பொழுது மணிமேகலையின் தோளை பற்றி ஆவேசமாக உலுக்கிக் கொண்டிருந்தன. அவனை லிப்டுக்குள் பார்த்ததும் கவிழ்ந்த தலையை இன்னும் அவள் நிமிர்த்தவில்லை. அதே ஆவேசத்தோடு அவளுடைய தாடையை பற்றி கவிழ்ந்திருந்த முகத்தை நிமிர்த்தி தன் முகத்தருகே கொண்டு வந்தான் ஆசிம். அவனுக்கு காதலை கற்றுக் கொடுத்த விழிகள். ஆனால் அந்த விழிகள் இன்று அவனை காண்பதே பாவம் என்பது போல மூடியிருந்தன. இமைகள் ஈரத்தில் நனைந்து போயிருக்க அவனது கண் பார்த்து பேசும் தைரியமின்றி உள்ளுக்குள்ளேயே ஒளிந்து விளையாடிக் கொண்டிருந்தன அவளது கண்ணின் வெளிப்பாவைகள். தொடரும்.